சகோதரி சோலை ராணிக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற குரல் சிவகாசி முழுவதும் வலுவா எதிரொலிச்சிட்டு இருக்கு. ஐயனாடார் ஜானகி அம்மாள் அப்படிங்கிற தனியார் கல்லூரி மாணவியா இருக்கிற சோலை ராணி அந்த கல்லூரியில படிச்சு முடிச்சு வெளியேறின தன்னுடைய காதலரை வெளியில வளாகத்துல இல்லாம கல்லூரிக்கு வெளியில சந்திச்சு ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியால ஸ்டோரியில வச்சிருக்கிறாங்க. இப்ப இதை பார்த்த ஒரு சக கல்லூரி மாணவி அதை எடுத்துட்டு போய் பியூன் கிட்ட காமிச்சதாகவும் அந்த பியூன் அதை கல்லூரி முதல்வர் பிரின்சிபல்கிட்ட எடுத்து போனதாக சொல்றாங்க. இதை பார்த்த பிரின்சிபல் அந்த மாணவியையும் மாணவியுடைய அம்மாவையும் வர வச்சு கண்டிச்சிருக்கிறாரு. இப்ப இந்த கண்டிப்பு அப்படிங்கிறது அக்கறையின் பேர்ல மட்டும் இல்லாம ரொம்ப தரக்குறைவான முறையில நடந்துகிட்டதுனால அதன் பேர்ல மன உளைச்சலுக்குள்ளாகி அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனால எங்களுக்கு நீதி வேணும்னு பெருந்திரளா மாணவர்கள் இரவு பகலா நேரத்திலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப காவல்துறை வர்றாங்க, எஸ்பி அவர்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் சொல்றாங்கன்னா சரியான முறையில அந்த எஃப்ஐஆர் பதிவாயிருக்கான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, சரியான முறையில இந்த வழக்கு விசாரிக்கப்படுதா நாங்க தெரிஞ்சுக்கணும்னு மாணவர் அமைப்புகள்லாம் சேர்ந்து பெரிய அளவுல போராடிட்டு இருக்காங்க. இப்ப கல்லூரி நிர்வாகமும் சரி காவல்துறையும் சரி இந்த விசாரணையை ரொம்ப சின்சியரா சிவியரா எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுடைய உயிர் போயிருக்கு. இது அவ்வளவு யதார்த்தமா சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது. இந்த வழக்கை தீவிரமா விசாரிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாரா இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாரா இருந்தாலும் உங்களை யாராவது தரக்குறைவா நடத்துறாங்க, உங்களை மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னா அதுக்காக தற்கொலைங்கிறது தீர்வே கிடையாது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் உங்க கூட நிக்கிறாங்க. இது நீங்க தற்கொலை பண்ணிட்டா மட்டும் கிடையாது, உங்க நீதிக்காக போராடினாலும் உங்க கூட இவ்வளவு பேர் நிக்கதான் போறாங்க. உங்களுக்கு எப்போதும் இந்த சமூக அவமானத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு தற்கொலை தீர்வு இல்லை, திரும்பி எழுந்து என்னை கேட்கறது நீங்க யாருங்கிற கேள்வி கேட்கறது தான் அதுக்கான தீர்வு. அதனால தற்கொலை ஒருபோதும் தீர்வு இல்லை. இதை தயவு செஞ்சு எல்லாரும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். சமூக வலைதளங்களில் நேற்றிலிருந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசியின் ஐயனாடார் ஜானகி அம்மா கல்லூரியில் பயின்ற சோலை ராணி என்ற மாணவியின் தற்கொலைதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த தற்கொலைக்கு பின்னணியில் இருக்கும் அனைவருக்கும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் இரவும் பகலுமாக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் சமூக ஆர்வலர் மற்றும் பிக் பாஸ் 8வது சீசனின் வெற்றியாளரான முத்துக்குமரன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் கல்லூரியில் பயின்ற மாணவியின் காதல் விவகாரம் பற்றி விசாரித்தது மட்டுமல்லாமல் தரைக்குறைவாக பேசியதால் அந்த பெண் இந்த முடிவை எடுத்திருக்கலாம், அதற்கு நீதி வேண்டும் என மாணவர்கள் இரவும் பகலுமாக போராடி வருகிறார்கள். மேலும் இதை அவ்வளவு சும்மாலாம் விற்றக்கூடாது, தீவிர விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்துக்குமரன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் இன்னொரு பக்கம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது தீர்வாகாது, இவ்வளவு மாணவர்கள் இன்று உங்களுக்காக போராடி வரும் பட்சத்தில் நீங்கள் உயிரோடு இருந்து இதை செய்திருக்க வேண்டும் என ஆறுதலும், அதாவது நீதியும் வேண்டும், பிரச்சனைக்கான புரிதலும் வேண்டும் என முத்துக்குமரன் அவர்கள் பேசியுள்ளார்.